வாழ்வோம். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை, நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையில் அன்றாட கடமைகளில் நமக்கு துணை புரிவோர் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணையவழி வகுப்புகள், இணையவழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலைவாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களை வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழி 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவிகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து வாழ்வாங்கு வாழ வழிகள் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி குந்தவை அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடனுங்கம்மா.
நமக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் நித்தியானந்த தவத்தை நடத்தி கொடுத்த ஆசிரியரை வாழ்த்துவோம். இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் தவத்தை அளித்த பேராசிரியர் அருள்நிதி கோதை அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயில் நெறி செல்வம் இயற்புகள் மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இணைப்புள் இணைந்துள்ள அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்முடைய இன்றைய தலைப்பு இன்றைய தலைப்பு வாழ்வாங்கு வாழ வழிகள். வாழ்க வளமுடன். அது என்ன வாழ்வாங்கு வாழ? நம்ம மனிதன் வாழதான் பிறந்தோம். அது எப்படி வாழ வேண்டும்? வாழ்வாங்கு வாழ வேண்டும். என்ன வாழ்வாங்கு எப்படி என்ன செய்யலாம்? சுத்தி நமக்கு நிறைய கை நிறைய பணம், காசு, பொற்காசு, தங்க நகைகள், மாட மாளிகை, கார், பங்களா எல்லாம் இருந்தா நம்ம வாழ்வாங்க வாழலாமா? அதுவும் ஒரு வழி. நிறைய வழிகள்ல அது ஒரு வழி. ஓகே, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். மற்றபடி நம்ம மனிதனாக பிறந்து விட்டோம், எப்படி வாழ்ந்துதான் ஆக வேண்டும். பிறந்த கணம் முதல் இறக்கும் அந்த நொடி வரை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். சுவாமிஜி, நம்முடைய குருவான சுவாமிஜி அவர்கள் சொன்ன, நம்ம வரும்போதே நமக்கு டிக்கெட் நம்ம போறதுக்கும் நம்ம டிக்கெட் நம்ம வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். அது எப்பன்னு நமக்கு தெரியாது. பிறப்பும் நமக்கு எப்பன்னு தெரியாது, இறப்பும் நமக்கு எப்பன்னு தெரியாது. ஸோ அது இடைப்பட்ட வாழ்க்கை ரொம்ப ஒரு சிறியது. வாழ்க்கை ரொம்ப சிறியது. அந்த வாழ்நாளை எவ்வாறு நம் இன்பமாக மகிழ்ச்சியாக நம் வாழ்வாங்கு வாழ, இன்பம் துன்பம் கலந்ததுதான் வாழ்க்கை. நம்ம இப்போ இதுல இருக்கோம். நம்ம மனவளக்கலை வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு மாறி உள்ளது, மனவளக்கலை முன் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு நமக்கு நிறையவே நமக்கு வித்தியாசம் நமக்கு கிடைச்சிருக்கு. அனுபவங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. அதை எவ்வாறு நம்ம சமூகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும், சமூக மக்களை, அதில் உள்ள நம்முடைய சுற்றத்தாரை, நம்முடைய உறவினரை, சமூகத்தில் உள்ள மக்களை அதை எவ்வாறு பின்பற்ற வைக்க முடியும், எந்த அளவுக்கு நாம் அந்த அனுபவங்களை, நல்ல அனுபவங்களை பெற்றோமோ அதை அவர்களுக்கு எவ்வாறு கொண்டு சேர்க்க வேண்டும், இதை பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை விழிப்புணர்வோடு, நம்ம விழிப்பு நிலையில நம்ம எப்போது இருந்தாலே இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நம்ம இப்போ மனவளக்கலை வந்தப்பறம் பயிற்சிகள் எடுத்துப்போம். முதலில் என்ன வாழ்வாங்கு வாழ நமக்கு முதல்ல நல்ல உடல்நலம் நமக்கு தேவை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்ற ஒரு சொல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சுவருங்கிறது என்ன? இந்த உடம்பு தான் இந்த சுவர். இந்த சுவர் இல்லாம நம்ம சித்திரம் வரைய முடியாது. உடல் நலத்தோட இருந்தாதான் நம்ம வாழ்க்கையே நம்ம வாழ முடியும் முழுதாக. ஆரோக்கியமாக ஒரு உடல்நலம் ஆரோக்கியமானதா இருந்தாதான் நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ முடியும். அடுத்தது உடல் நலம், மனவளம். நம்முடைய மனம் சரியாக இருந்தால்தான் உடலும் நமக்கு சரியாக இயங்கும். அடுத்தது உயிர் வளம். நம்முடைய உயிரானது வளமாக, உயிர் எப்போதும் வளமாக உணர்ந்தால்தான் நம் இந்த உடலிலே உயிர் தங்கினால்தான் நம்ம உடலானது வாழ முடியும். அதுக்கு எல்லாத்துக்குமே நம்முடைய குருவானவர்கள் நமக்கு கொடுத்த பயிற்சி முறைகள் தான். உடல்நலம் பெற உடற்பயிற்சி, மனவளம் பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகள், உயிர் வளம் பெற காயக்கல்பம், குணநலப்பேருக்கு, சமுதாய நலத்திற்கு குணநலப்பேறு என்ற பயிற்சியாக நமக்கு கொடுத்துள்ளார்கள். இப்போ எந்த ஒரு பள்ளியும் சரி, எந்த ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எங்க போனாலுமே ஒரு டிசிப்ளின் ஒண்ணு இருக்கும். டிசிப்ளின், டெக்கோரம், எஜுகேஷன் எல்லாமே கிடைக்கும். பட் வாழ்க்கை நல கல்வி, பண்பாட்டு கல்வி அப்படிங்கிறது இந்த நம்முடைய குருவான சுவாமிஜி மகரிஷி அவர்கள் கொடுத்த அந்த பயிற்சிகளும் அந்த தத்துவ விளக்கங்கள் தான் நமக்கு வாழ்க்கையை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்தும். மனிதனாக தான் பிறந்தோம். அடுத்த நிலை என்ன? நம்ம தெய்வத்தை, இயற்கையை அறிந்து தெய்வத்தை உணரணும். அந்த இறைநிலையை உணரணும். தெய்வத்தை உணர்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். நம்ம உண்டு உறங்கி இருக்கவா நம்ம பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், திரும்ப எழுந்தோம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை அப்படியே நம்ம போயிடாம அடுத்து நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய உடம்பை நாம் கவனிச்சுக்கணும். நம்முடைய உடம்பை நாம் நலமாக வைத்துக் கொண்டு அதை மற்றவர்களுக்கு அதை பின்பற்றும் அளவுக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்தை நம்ம சரி செஞ்சுக்கிட்டாதான் சுவாமிஜி விரும்பின அந்த உலக அமைதி, தனி மனித அமைதி இருந்தாலும் உலக அமைதி நமக்கு கிடைக்கும். தனி மனிதன் அமைதியாக இருந்தாலே நமக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்.
குணநலப்பேறு, சமுதாய நலம், எல்லாத்துலயும் ஒவ்வொன்றும் நமக்கு எல்லாமே பயிற்சியா கொடுத்துருக்காங்க. அகத்தாய்வும் பயிற்சியா கொடுத்துருக்காங்க. தவங்கள் அவ்வளவு கொடுத்துருக்காங்க. அம்மா இன்னைக்கு தவம் எடுத்தாங்க, பஞ்சேந்திரிய தவம், நித்யானந்த தவம் எடுத்தாங்க. நித்யானந்த தவத்துல என்ன பண்றோம் நம்ம? உடலில் நம்ம செல்களை கவனிக்கும் போது அந்த காந்த ஆற்றல் நிறைந்து வழிகிறது. நம்முடைய உடம்பிலே போய் நம்முடைய செல்களை நாமே பார்க்கும் அளவுக்கு அந்த தவத்தை வடிவமைத்து கொடுத்திருக்காங்க சுவாமிஜி. நம்ம சும்மா இருக்கும்போதே அந்த தவத்தை செஞ்சுட்டே இருந்தாலே நம்முடைய எனர்ஜி இன்னும் அதிகமாகுமா. நம்ம எனர்ஜெட்டிக்கா இருந்தாலே நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம இன்னைக்கு எந்த ட்ரெஸ் நம்ம எந்த எந்த செயல் செஞ்சா நம்ம ஹாப்பியா இருப்போம் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம கையில தான் இருக்கு. உன் வாழ்க்கை உன் கைகள் சொல்றாங்கல்ல. அதே போல நம்ம இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டா நம்ம ஹாப்பியா இருக்கோமா? நம்ம நல்லா ஆஹ் ஆஹ் அழகா தெரிகிறோமா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம். நம்முடைய கையில் தான் நமக்கு இருக்கிறது. சோ இந்த தவத்தை செஞ்சா நமக்கு நிம்மதியா இருக்கு. தியான தவம் செஞ்சா, பஞ்சேந்திர தவம் செஞ்சா நல்லா இருக்கு. அது தொடர்ந்து செய்ய செய்ய நமக்குள்ளே மாற்றத்தை நாம் உணரலாம். உணரணும் முதல்ல. உணர்ந்து செய்ய செய்யத்தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஆகினி தவம் செய்யறோம். பஞ்சேந்திர தவத்துல ஆகினி தவத்தை எதுக்கு வச்சாங்க? அந்த பஞ்ச அந்த ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த நரம்புகள் எல்லாம் ஆகினையில் அந்த புருவ மத்தியில் தான் சேரும், ஒன்று சேரும். அந்த ஐம்புலனில் கட்டுப்படுத்தக்கூடிய நரம்புகளை உணரக்கூடிய ஆற்றல் அந்த ஆகினையில் உண்டு. அதுதான் 5 புலன்களையும் சேர்த்து நடுவுல அந்த ஆகினை தவத்தை நம்ம கொடுத்திருக்காங்க சுவாமி. எதையுமே ஒரு சும்மாலாம் நமக்கு கொடுத்துடல. ஒரு பொருள் எதையுமே நம்ம கொடுத்துடல. அவரே ஒரு உடலை ஒரு ஆய்வுக்கூடமாக பயன்படுத்தி 40 ஆண்டு கால ஆராய்ச்சியின் முடிவில் தான் நமக்கு கொடுத்த அந்த பயிற்சிகள். இப்போ நம்ம இப்ப உடற்பயிற்சி செய்யறோம், கை பயிற்சி செய்யறோம், அந்த மகராசனம் செய்யறோம் பாருங்க. அதெல்லாம் எப்படி நம்ம சுவாமிஜி அப்படியே சும்மா பொழுதுபோக்குக்கு தான் கொடுக்கல. இப்போ போயிட்டே இருக்கும்போது எப்படி அது வடிவமைச்சாங்கன்னா, சுவாமிஜி நடந்து போயிட்டே இருக்கும்போது எப்போதும் ஆராய்ச்சியிலே தான் இருப்பாங்க அவங்க. இது செஞ்சா நல்லதா, இது செஞ்சா நல்லதா, மக்களுக்கு நல்லதா, தனக்கு நல்லதான்னு யோசிக்காம சமுதாய மக்களுக்கு நல்லதான்னு சொல்லிதான் யோசிப்பாங்க அவங்க. அதான் மகான். ஆஹ் போயிட்டே இருக்கும்போது ஒரு கழுதை என்ன பண்ணிருக்கும், பொதி சுமக்கும் கழுதை என்ன பண்ணிருக்கு, அந்த பொதியெல்லாம் இறக்கி வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு இடத்துல காலியான ஒரு கிரவுண்ட்ல மல்லாக்க படுத்து கை கால்களை அசைச்சிட்டு இருந்ததுதான். சுவாமிஜிக்கு புரியல இது ஏன் அசைக்குதுன்னு சொல்லி. அப்புறம் யோசிச்சு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது. ஓ, இது பொதி சுமந்து போறதுனால அதுக்கு முதுகு வலி இருக்கு. அது தானே சரி செஞ்சுக்கும் அளவுக்கு அது அந்த மல்லாந்து படுத்து அந்த கை கால்களை அசைக்கும் போது இடப்பக்கம் வலப்பக்கம் அசைக்கும் போது அதனுடைய முதுகு வலி அதுவே சரி செஞ்சுக்குது அப்படின்ற அதை பார்த்துதான் நமக்கு அந்த மகராசனத்தை வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு ஒரு நுணுக்கமா எப்படி செஞ்சிருக்காங்க. அதை சும்மா அப்படியே கொடுத்துடல. அதை எந்தெந்த போஸ்ல எப்படி எப்படி பண்ணணும், இடப்பக்கம் வலப்பக்கம் தலை திரும்பும் போது எப்படி செய்யணும் அப்படின்றத நமக்கு அழகா வடிவமைச்சு பயிற்சியா கரெக்டா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. எதுவுமே ஒரு கஷ்டப்பட்டு செய்யாம நமக்கு ஈஸியா எந்த ஒரு உடலும் வலி வராமல் இந்த பயிற்சி செஞ்சா நமக்கு உடல் வலிக்கும் அப்படின்ற எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத உடற்பயிற்சியை தான் நமக்கு சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க. இது செய்யறதுக்கு நமக்கு ஏன் வலிக்கும் சொல்லுங்க? பழத்தை நம்ம கொடுத்துட்டாங்க. அது செய்யறது சாப்பிடுறதுதான் நம்முடைய பொறுப்பு. உடற்பயிற்சி ஒவ்வொன்றும் அவ்வளவு ஒரு நன்மை. எளிய முறை உடற்பயிற்சி தான் கொடுத்திருக்காங்க. பட் அதனுடைய பெனிஃபிட்ஸ் அவ்வளவு அதிகம். அடுத்தது மனவளத்திற்கு அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு. தவங்கள் 9 வகையான தவங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்ப பேசிக்ல இருக்கிறவங்க அடுத்த தவங்களை கத்துக்கோங்க. நிறைய தவங்கள் நமக்கு நிறைய நன்மைகளை நமக்கு நம்மே உணரக்கூடிய நம்ம உடலையே நம்ம தனித்தனியா ஒவ்வொரு செல்களும் தனித்தனியா உணரக்கூடிய அளவுக்கு அந்த தவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றும் நம்முடைய உடல் நலத்திற்காக தான் நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. உடல் நலத்திற்காகவும் மனதிற்காகவும் மனதை கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்த உடலும் மனமும் சேர்ந்து ஒன்றாக இயங்கும் போதுதான் நம்முடைய உடல் நலமாகவும் மனம் நமக்கு கட்டுப்பட்டும் இருக்கிறது. உடல் மனம் உயிர் மூன்றும் சேர்ந்ததுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த உடலும் மனமும் ஒன்றியந்து இயங்கும் போதுதான் உயிரும் அதற்கு தக்கனவாறு நீண்ட நாள் நம்ம உடம்புல இருக்கும். இந்த உடலும் மனமும் சரியில்லாம ஒன்றுக்கொன்று போட்டி போட்டு இருந்தா உயிர் என்ன பண்ணும்? சரி, இவங்க சண்டை போடுறாங்க, நம்ம இங்க வேற எங்கேயாவது போயிடும் சொல்லிட்டு அது கிளம்பி போயிடும். அதுதாங்க, உடலும் மனமும் இயந்து ஒன்றாக செயல்பட்டால்தான் உயிர் நீண்ட நாள் நம்முடைய உடலில் வாழும். அதற்குதான் இந்த உடலும் மனமும் சேர்ந்து இயங்கக்கூடிய அந்த காயக்கல்பத்தை தான் நமக்கு உயிர் வளத்திற்காக சுவாமிஜி நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. காயக்கல்பமும் அப்படி ஒரு
அப்போ உள்ள அந்த சித்தர்கள்லாம் அதை வந்து ஒரு ரகசியமாவே வச்சிருந்தாங்க. அது ஒரு பாட்டுல எழுதிட்டு சொல்ல முடியாம அதை அப்படியே ரகசியமா வச்சு வச்சு அதை அப்படியே போயிட்டாங்க. நம்ம சுவாமிஜி வந்துதான் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப ஈஸியா சித்தர்கள் படம்லாம் எடுத்தீங்கன்னா இந்த காற்று மூச்சை கட்டுப்படுத்தி கபாலத்தில் ஏற்றின்னு சொல்லி இப்ப சொல்லிட்டாங்க. பட் அது எப்படி அப்படின்னு ப்ராசஸ் என்ன நடக்கும் உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு காயக்கல்பத்துல நமக்கு சுவாமிஜி அவ்வளவு அழகா நமக்கு கொடுத்திருக்காங்க. இது காயக்கல்பம் செய்ய செய்ய உடலும் மனமும் ஒன்றியந்து செயல்படும் போது உயிர் வளம் நமக்கு அதிகமாகும். காயக்கல்பம் அப்படி ஒரு அருமையான ஒரு பயிற்சி. நம்ம அதை செய்யணும். சில சொல்லுவாங்க நான் காயக்கல்பம் தான் பண்ண உடற்பயிற்சி பண்ணல, அதுல எந்த யூஸும் கிடையாது. வெறும் காயக்கல்பம் மட்டும் நமக்கு பயனளிக்காது. உடற்பயிற்சி தவத்தினுடைய கூட உயர்ப்பு உடற்பயிற்சியும் காயக்கல்பம் தான் நம்முடைய வாழ்வை சிறப்பாக மாற்றும். அடுத்த கட்ட நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும். இது மூன்றும் சேர்ந்ததுதான் குணநலப்பேறு நமக்கு கொடுக்கும். அகத்தாய்வு செய்ய செய்ய குணநலப்பேறு நமக்கு கிடைக்கும். சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் எல்லாம் செய்யும் ஆசை சீரமைத்தல் எல்லாம் செய்ய செய்யதான் ஒரு பயிற்சியா ஒவ்வொரு கணமுமே நம்ம தவநிலையில இருந்து கொண்டு அகத்தாய்வு செய்ய செய்யதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும் மாற்றத்தை நாம் உணரலாம். முதல்ல நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களே நம்ம வந்து பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. பரவாயில்லையே நீ இவ்வளவு கோவப்படுவ, உனக்கு இவ்வளவு கண்ட்ரோலா இருக்கு. முன்னெல்லாம் எங்க போனாலும் எல்லாத்தையும் கேட்ப, இப்பெல்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற. அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்கன்னு கேட்ப, இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுடைய கணவரே நிறைய சொல்லியிருக்காங்க. சோ நம்முடைய என்ன அந்த எல்லாமே நம்முடைய எல்லாமே கண்ட்ரோல் நமக்கு வரும். நம்ம அந்த அதிகமா ஆசைப்படுறது, கோவப்படுறது, கவலைப்படுறது எதுவுமே நமக்கு இருக்காது. காரணம் தவமும் தற்சோதனையும். அதுதான் அகத்தாய்வு. ஒவ்வொரு கணமும் நம்முடைய தற்சோதனை செய்துகிட்டே இருக்கிறோம் இருக்கணும்னு சுவாமி சொல்லி அவரும் அப்படிதான் இருப்பாரு. ஒவ்வொரு கணமும் தவத்திலே இருந்து கொண்டு தற்சோதனை இருந்து கொண்டே இருக்கணும். இது தேவையா, இது இந்த டைம் தேவையா, இது வாங்கணுமா, இங்க போகணுமா, இந்த செலவு நம்மளால செய்ய முடியுமா, பையனுக்கு இந்த படிப்பு படிக்க வைக்கிறோம், இது நாளைக்கு வந்து யூஸ் ஆகுமா, அதையும் பையனுக்குள்ளதே நம்ம அகத்தாய்வு செய்யணும். அகத்தாய்வு செஞ்சுதான் அதுக்கு தீர்வு முடியும் நம்ம எடுக்க முடியும். ஒரு பொருள் வாங்கணும், இது தேவையா, ஒரு ஆசை நமக்கு வருது, இது தேவையா, ஒரு ஒரு பொருளாகட்டும், ஒரு நபராகட்டும், எல்லாமே நமக்கு தேவையா, இது இப்ப நம்மளால நிறைவேற்றி கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆய்வு செஞ்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு க்ஷணமும் ஆய்வு செஞ்சுட்டே இருந்தாதான் நமக்கு சரியான ஒரு முடிவு, நம்முடைய தீர்வு நமக்கு எடுக்க முடியும். சமுதாயத்தில் சிக்கல்களை தீர்க்கும் வழிகளும் நம்ம சுவாமிஜி அழகா நமக்கு கொடுத்திருக்காங்க. விட்டு கொடுத்தல், வீட்டுல உள்ள பிரச்சனைக்கே நம்ம சின்ன சின்ன பிரச்சனையே நம்ம வந்து டென்ஷன் ஆயிடுறோம். இந்த டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன காரணம் என்ன? விழிப்புநிலை இல்லாமல் எப்போதுமே மனசை வந்து அந்த மன இரைச்சல் அதிகமாவே இருக்கிறது. அது குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தவம் தான். சரி வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு, உட்காந்து தவம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம போய் சொல்ல முடியாது. ஆல்ரெடி பயிற்சியிலே இருந்துகிட்டே இருந்தா அந்த சூழ்நிலை சண்டை வரும் சூழ்நிலை நமக்கு வரவே வராது. நம்ம வார்த்தைகள் பிரயோகம் அது வந்து கட்டுப்படும். நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்றோம் அப்படின்றது நமக்கு நம்முடைய சுயநிலையில் இருக்கும்போது எப்போதும் நம்ம விழிப்பு நிலையில இருக்கும் நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு நம்மளே தெரியும். இந்த சமூக சிக்கலுக்கு தீர்வு சுவாமிஜி சொல்றாங்க. மக்கள் என்னென்ன பிரச்சனை கொடுத்தாங்களோ அதுக்கு தீர்வு என்ன, இறைமனம் அதெல்லாம் சொல்றாங்க சுவாமிஜி. அறுகுணங்கள் சீரமைப்பு எல்லாமே சேர்ந்ததுதான் சமூக சிக்கலுக்கான ஒரு தீர்வு. இன்பம் துன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன எல்லாத்தையும் அறிந்து கொள்வது. அடுத்தது எண்ணம் சொல் செயல். நம்முடைய எண்ணம் தாங்க எல்லாத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையின் சிற்பி. நல்ல எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்களே நம்மை உயர்த்தும் ஆயுதம். எண்ணம் எண்ணம் ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 70,000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு நம்ம தோன்றுது. அந்த எண்ணத்தை எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்த முடியுமா, நடைமுறைப்படுத்த முடியுமா? அது கிடையாது, சாத்தியம் இல்லை. ஒரு சில எண்ணங்கள் நமக்கு ஞாபகம் இருக்காது. எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த எண்ணம் நமக்கு அடிக்கடி எழுதோ அழுத்தம் கொடுக்குதோ அது சரியானதா என்றதை ஆராய்ந்து அகத்தாய்வு செய்தான் அந்த எண்ணத்தை நாம் செயல்படுத்த முடியும். எண்ணம் வந்துகிட்டே தான் இருக்கும். அது எதிர்மறையாகவும் வரும், நேர்மறையாகவும் வரும். இந்த பாசிட்டிவ் திங்கிங் எப்படி அதிகப்படுத்துகிறது? நம்முடைய அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன இந்த முன்னாடி உள்ள அனுபவங்களை யோசிச்சு யோசிச்சு முன்னாடி நடந்த அந்த நமக்கு என்ன நமக்கு கிடைச்சது அந்த அனுபவங்களை நாம் சிந்தித்து அடுத்தது என்ன செயல்பட முடியும், அந்த எண்ணத்தை எப்படி பாசிட்டிவா செயல்படுத்தினா நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு, அதாவது லுக் பிஃபோர் யூ லீப் சொல்றாங்களா, ஆழமறிந்து காழை விட அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி நடந்தது என்ன நமக்கு நல்லது நடந்ததா கெட்டது நடந்ததா அப்படி யோசிச்சு நம்ம அதை சிந்தித்து செயல்பட வேண்டும். எண்ணம் சொல் நம்முடைய சொல் கூடங்க
ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் சொல்லுவாங்கல்ல. அந்த சொல் நம்ம யூஸ் பண்ற சொல் எல்லாமே பாசிட்டிவா நமக்கு வரும். அப்பல்லாம் அந்த ஒலி ஒலி தான் நமக்கு வந்து ஒலி இயக்கம். அந்த ஒலி தான் எல்லாமே நமக்கு நமக்கு ஒவ்வொரு விளைவும் நமக்கு தரும். தீய சொற்கள் வந்து அதிக பலனை நமக்கு தருமா. தீமையாக வந்து நம்ம இப்பவே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்மளே சும்மா தவம் பண்றோம். தவம் பண்ணிட்டு எனக்கு உடம்புல பெரிய பிரச்சனை இருக்கு. அது சரியாகணும். உடம்புல இந்த இடத்துல கட்டி இருக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணவே கூடாது. அந்த சொல் நமக்கு சொல்லவே கூடாது. நமக்கு இந்த இடத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த இடம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். வரும் மழை நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தை பிரயோகம் அதுதான் நம்ம அந்த வார்த்தை பிரயோகம் கண்டிப்பா பலன் உண்டு. இப்ப நம்ம ஒரு கடுமையா ஒரு சொல் சொல்றோம். அதனுடைய விளைவு கண்டிப்பா நம்ம தாக்குங்க. அந்த எதிரில உள்ளவங்களுக்கு அலை இயக்கம் செயல்பட்டு நமக்கு திருப்பி அதுவே நமக்கு கிடைக்கும். அந்த அலை இயக்கம் ஒரு ஸ்ட்ராங்கானது. அது மாதிரி சொல்லை உபயோகப்படுத்தும் போது சரியான சொல்லை, நேர்மறை சொல்லை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். செய்யும் செயலும் அப்படித்தான். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல சொல், நல்ல செயல் இருக்க வேண்டும். செய்யும் செயலும் நம்ம என்ன என்ன நினைக்கிறோமோ அதை வந்து சரியாக செயல்முறைப்படுத்த நல்ல ஒரு திட்டமிட்டு சிந்தித்து செயல்பட வேண்டும். அதற்கு நமக்கு நல்ல சிந்தனை திறன் இருக்கணும்னா என்ன? நல்ல ஒரு நம்ம குருவை நாம் பின்பற்றி அவர்களுக்குரிய அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த கருத்துக்களை நாம் பின்பற்றினாலே இந்த மூன்றும் நல்லாக இருக்கும். அடுத்தது 5 அளவுமுறை சாமிஜி கொடுத்தது நல்ல ஒரு இதெல்லாம் பயிற்சி. 5 அளவுமுறை என்னென்ன வரும்னா அதுல உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம். இந்த உணவு எப்படி இருக்கணும்? நம்ம உடம்புக்கு எவ்வளவு எனர்ஜி நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டா போதும். உணவு வந்து அதிகமா சாப்பிடக்கூடாது, கம்மியாவும் சாப்பிடக்கூடாது. நேரம் கரெக்டா, நேரம் தவறாமல் சீக்கிரம் எந்த நேரத்துக்கு நமக்கு பசிக்குதோ பசித்து புசின்றாங்க. எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிட்டா போதும். இப்ப நமக்கு எப்ப தூங்கி எழுந்துக்கிறோமோ அப்ப பசிக்கும். நம்ம ஒரு காலையில 9, 10 மணிக்கு தூங்கி எழுந்து அப்ப பசி சாப்பிட்டா நல்லதா? கிடையாது. அடுத்து அதிலே கொடுத்துருக்காங்க. உறக்கம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு நேரம் நம்ம தூங்கணுமோ அதுதான் நம்ம டிசைட் பண்ணணும். அதுதான் நம்முடைய பசியே நம்முடைய உடல் இயக்கத்தையே செயல்படுத்தும். இப்ப நம்ம தூங்கும்போது நம்முடைய உள்ள உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். நம்ம தூங்கிட்டே அதிக நேரம் தூங்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அந்த 8 மணி நேரம் அந்த உறுப்புகள் செய்யக்கூடிய அந்த வேலை வந்து என்ன ஆகும்? அப்படியே மெதுவா மந்தமாயிடும். அதாவது நம்ம உடம்பே மந்தமாயிடும். நமக்கு எந்திருக்கும் போது பாருங்க நம்ம ஒரு தள்ளாடி தான் நம்ம எந்திருப்போம். கரெக்டா ஷார்ப்பா தூங்கி 10 மணிக்கு தூங்கி காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிற அந்த பழக்கம் வர வர நம்மளோட சிர்காடியல் ரிதம் வந்து அவ்வளவு கரெக்டா சிர்காடியல் ரிதம் நம்ம உடம்புல இருக்குது. ஸோ அந்த மணி எச்சி பிசகாமல் இம்மி பிசகாமல் சரியாக துல்லியமாக வேலை செய்யும். அதை போய் நம்ம சரியா தூங்காம சரி டைம் தூங்காம அதை டிஸ்டர்ப் இருந்தா என்ன ஆகும்? நமக்கு கெடுதல் தான் நமக்கு தரும். அடுத்தது உழைப்பு. இல்ல ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது இன்டர்லிங்க் ஆனது உழைப்பு. எவ்வளவு உணவு சாப்பிட்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உழைக்க வேண்டும். கம்மியா சாப்பிட்டுட்டு அதிகமா உழைச்சா அது நமக்கு உடம்பு டயர்ட் ஆக்கிடும். அது மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டு கம்மியா உழைப்பு இருந்தா அது நமக்கு உடலில் கேலரிஸ் அதிகமாகும். நம்ம உடம்பு ஒபிசிட்டி வந்துடும். அது சரியான உறக்கமும் இருக்காது. உறக்கம் குறைவாக இருக்கும். அதிகமா சாப்பிட்டுட்டா பாருங்க நமக்கு உறக்கம் இருக்காது. சில பேர் வயிறு முட்டை சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க. அதுவும் கெடுதல். எனவே அளவு முறையோட இருக்கணும். அடுத்து உடலுறவு. கணவன் மனைவிக்குள்ள கண்ணியமான ஒரு உடலுறவு ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணத்திற்கு பின் வரக்கூடிய சரியான ஒரு உடலுறவு சரியான முறையில் இருக்கணும். அது அதிகமா இருக்கக்கூடாது, கம்மியா இருக்கக்கூடாது. அது இருந்தாலே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் ஏற்படாது. அதுதான் முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. இப்ப நிறைய சொல்றது கோர்ட்ல டிவோர்ஸ் வரதான் இதுவும் ஒரு காரணமா இருக்குது. ஒருத்தர் ஆண் பெண் அந்த உடலுறவில் சரியான ஒரு இது இல்லாத ஒரு பிரச்சனைகள் அதிகமா வருது. இந்த பாலுணர்வு அதிகமா மேம்பட்டு நிறைய தவறுகள் நடக்குது. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் வைத்துக்கள் என்ன பண்ணணும்? நம்முடைய உடற்பயிற்சி அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிக்கு நமக்கு நல்ல ஒரு பயனை தரும். அடுத்தது எண்ணம். அதுதாங்க எண்ணம் தான் எல்லாத்துக்கும் பேசிக். சரி நமக்கு எண்ணம் வந்துகிட்டே தான் இருக்கு. இது நல்ல எண்ணமா தீய எண்ணமா அப்படின்ற நம்ம டிசைட் பண்ணக்கூடிய நமக்கு அளவு அறிவு நமக்கு இறைநிலை நமக்கு கொடுத்துருக்குது. ஸோ அதுக்கேற்ற நமக்கு என்ன சரியா தோணுதோ அதை சரியாக அதாவது உனக்கும் நல்லதா இவருக்கும் நல்லதா சுவாமி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கும் நல்லது செய்யணும். அது மற்றவங்களுக்கும் நல்லது செய்யணும். 2 ஒழுக்க பண்பாட்டை எடுத்துக்கலாம்.
நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதை சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதுங்க. நம்முடைய எண்ணம் சரி, எண்ணம், சொல், செயல் எல்லாமே சரியானதாக இருக்கும். இந்த 5 அளவு முறையும் சரியா நமக்கு வரும். அது அல்லதை விடுதல், நல்லதை செய்தல். இயற்கையை உணர்தல். அது இயற்கையை உணர்ந்து மனித பிறவி வந்துட்டோம். எல்லாத்துக்கும் ஆசைப்படணும், ஆசைப்பட்டு தான் ஆகணும், அனுபவிச்சே தான் ஆகணும் அப்படின்ற போது இந்த 5 அளவு முறையை நம்ம யோசிச்சு நம்முடைய சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகளை சரிவர செய்தாலே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். அப்புறம் அக்செப்டன்ஸ், எதுக்கும் ஏற்புத்தன்மை. வாழ்வில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரணும். ஸோ அதுக்காக நமக்கு கெடுதலே நடக்கும்லாம் கிடையாது. நம்ம பயிற்சிகளை செய்ய செய்ய நமக்கு கிடைக்கும் அந்த விளைவு நமக்கு நல்லதாவே தாங்க இருக்கும். எதுவுமே அந்த அளவுக்குலாம் நமக்கு கெடுதல் வர அளவுக்கு நம்ம சுவாமிஜி நமக்கு எதுவுமே கொடுத்துடல, பயிற்சி எல்லாம் கொடுத்துடல. ஸோ தவம் செய்ய செய்ய என்ன ஆகும், நம்முடைய தவ ஆற்றல் அது நம்மை உயர்த்தும் அளவுக்கு, நம்ம வாழ்க்கையை உயர்த்தும் அளவுக்கு அந்த ஆற்றலை நமக்கு கொடுக்கும். வாழ்வின் அடுத்த கட்ட நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும். ஆன்மீகத்திலையும் சரி, பக்தி மார்க்கத்திலையும் சரி அதுதான் சொல்றாங்க. இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா எதுக்காக போறோம்? ஏதோ மன நிம்மதிக்காக நம்ம போறோம், ஏதோ பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம போறோம். அதேதான் கோவில்ல போய் என்ன நமக்கு கிடைக்குதோ அதே ஆற்றல் நம்ம சுவாமிஜி கொடுத்த அந்த பயிற்சியினால தவத்தின் மூலம் நாம் அதை வீட்டிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இதனாலே நமக்கு அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. சோ இப்ப உள்ள இந்த கணம் இக்கணம் நம்ம எப்படி வாழ்றோம், நம்முடைய எண்ணம் நல்லா இருக்கா, சொல் நல்லா இருக்கா, செயல் நல்லா இருக்கா, 5 அளவு முறையோட நம்ம இருக்கோமா, ஆஹ் செயல் விளைவை நம்ம உணர்ந்து நம்ம நடக்கிறோமா, இயற்கையை உணர்ந்து நடக்கிறோமா, சோ நம்ம குருவாக ஏற்றுக்கொண்ட அவர்கள் சொல்லிக் கொடுத்த பயிற்சிகளை நாம் சரியாக செய்கிறோமா என்ற அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கே அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். அதுதாங்க தன்னை உணர்தல். இதெல்லாம் செஞ்சாலே நாம் தன்முனைப்பு இல்லாத தன்னை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நல்ல ஒரு அமைதியான ஒரு பூந்தோட்டமாக மாறும். அதுக்கு என்ன பண்ணும், வாழ்க்கையின் நோக்கத்தை, வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்துக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சீக்கிரம் எழுந்துக்கணும். நம்ம சிம்பிள் இது, ஆனா கஷ்டம். சீக்கிரம் எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் சரியா சொல்லிடுறோம் ஈஸியா. பட் சீக்கிரம் எழுந்துக்கின்ற பயிற்சின்றது யாருக்குமே சரியா வராது. நம்ம என்ன பண்ணுவோம், 6:30 மணிக்கு எல்லாம் வச்சு அதை ஸ்னூஸ் பண்ணிட்டு மறுபடியும் தூங்கிடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் தூங்குவோம், 5 மினிட்ஸ் தூங்குவோம் சொல்லிட்டு 5, 5:30, 6 மணி வரைக்கும் வந்துடும். ஐயோ ஏந்து பார்த்தா 6 மணி ஆயிடுச்சா. அப்புறம் கடகடன். இதுதான் நம்ம பண்ற தப்பு. அந்த ஒரு 2 வாரம் அந்த எழுந்து அந்த பழக்கம் பண்ணிட்டா அந்த நம்முடைய அந்த உடம்புல அந்த கிளாக் அதையே ஒரு பயிற்சியா செட் பண்ணிடும். இல்லையா நம்ம சுவாமிஜி நமக்கு எழுப்பிடுவாங்கங்க. இந்த பயிற்சியை நம்ம சரியா செய்ய செய்ய நம்முடைய குருவருள் நமக்கு எப்போதும் துணை வரும். குருவனுடைய உருவத்தை எப்போதும் நம்ம மனதிலே முழுசா அப்படியே நினைச்சிட்டு அவருடைய கருத்துக்களையும் நினைச்சு அவருடைய பயிற்சியில நம்ம செய்துகிட்டே இருந்தா நம்ம சரியாவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். எதுவும் எஸ்கேப்பிசம் டைம் இல்லை அப்படின்ற ஒரு டைம் இல்லை, என்னால முடியல அப்படின்ற ஒரு இதெல்லாம் சாக்கு போகலாம் சொல்லாம எல்லாம் சரியா செய்ய ஆரம்பிச்சாலே போதும். மனதை அடக்கும் பயிற்சி தான் நம்முடைய மனவளக்கலையில கொடுத்திருக்க அந்த பயிற்சிகள். நம்முடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரே மாற்றும் அளவுக்கு உள்ள பயிற்சிகள் தான் நம்முடைய இந்த பயிற்சிகள். கண்டிப்பா சொல்லலாங்க. இப்போ அப்பா அப்பா அம்மா தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடியே உள்ள அவங்களுடைய அந்த ஒரு ரத்தம், பிளட், அந்த டிஎன்ஏ அது பதிவுகள், அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ, நல்லது செஞ்சாலும் சரி, கெடுதல் செஞ்சாலும் அவங்களுடைய பதிவுகள், அவங்களுடைய செல் பதிவு எல்லாம் தான் நமக்கு வந்திருக்குது. ஸோ அவங்களுடைய வினைதான் வினையின் தேகம், வினை பதிவே தேகம் கண்டாயின்றாங்களே. ஸோ அவங்களுடைய பதிவுகள், அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் தான் நம்ம உடம்பா வந்திருக்கும். ஸோ அவங்களுடைய குணங்கள் தான் நமக்கு இருக்கும். அவங்களுடைய தீய குணங்களும் இருக்கும், நல்ல குணங்களும் இருக்கும். இந்த நல்ல குணங்களை நாம் எப்படி அதிகப்படுத்தி கொள்வது அப்படின்னா நம்முடைய சுவாமிஜி கொடுத்த இந்த பயிற்சிகள் மூலம் மட்டும்தான் முடியும். நல்ல பதிவுகளை அதிகப்படுத்தி கொண்டாலே நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு சிறப்பானதாக இருக்கும். சுவாமி சொல்ற அந்த 16 செல்வங்கள், கீர்த்தி, புகழ் எல்லாமே நமக்கு அந்த மகிழ்ச்சி, நிறைய ஒரு 16 செல்வம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நமக்கு கிடைச்சாலே கிடைக்கும். எப்படி, ஏதாவது ஒரு பயிற்சி நமக்கு வேணும். இப்போ எங்கேயுமே ஒரு இடத்துல உட்கார வச்சு இதை 1 இப்படி எழுதணும், 2 இப்படி எழுதணும், 3 இப்படி எழுதணும் ஓகே சொல்லி தராங்க. சரி, அதை நம்ம ஃபாலோ பண்றோம். ஃபாலோ பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்சது நமக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதே போல பயிற்சிகளையும் நம்முடைய செல்களில் பதிய வைத்துக் கொண்டா நம்முடைய செல்களும் சரியான வகையில் இயங்கி நல்ல ஒரு எண்ணங்களையே மனதில் பதிய வைத்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையும்
சிறப்பானதாக அமையும், மகிழ்ச்சியாக அமையும். குருவின் மேன்மையும் குருவர்களையும் நம்ம உணர்ந்து கொண்டாலே போதும். குரு எதுக்காக நமக்கு கிடைச்சிருக்காங்க? ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு ஏதோ ஒரு கலங்கரை விளக்கமான ஒளி வந்து விட்டதுன்றாங்க. அதே போல இங்கேருந்து நம்ம இருள் சேர்ந்த அவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல நமக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கு, இந்த டைம்ல நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா குரு தான் நம்ம தேடி வந்திருக்காங்க. நம்ம குரு தேடி போலங்க. அது எவ்வளவு ஒரு பாக்கியம். நம்ம எல்லாம் நினைச்சு பாருங்க. ஏதோ ஒரு இஷ்டம் நமக்கு நடந்திருக்கும். சரி, இவரோட போட்டோ எங்கேயாவது கண்ணில் பட்டிருக்கும், இவரோட வாக்கியம் வாழ்க வளமுடன் எங்கேயாவது கண்ணில் பட்டிருக்கும். இதை ஒரு தேடணும், ஒரு தேடல் ஏற்பட்டுதான் நம்ம வந்து மனவளக்கலை வந்திருக்கோம். ஏதோ ஒரு தலைவலி, சின்ன கல்வலி, எனக்கு மூச்சு திணறல், எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம், ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். சோ வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன நிறைய அனுபவங்கள், நிறைய பயிற்சிகள் செய்ய செய்ய நமக்கு கிடைக்க கிடைக்க நம்ம இதுலயே நம்ம அப்படியே அப்படியே வந்துடுறோம். அது எந்த ஒரு எவ்வளவு ஒரு கொடுப்பனை பாருங்க. குருவானவர் நமக்கு அந்த அளவுக்கு நம்ம கொண்டாந்து இங்க வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில நமக்கு வச்சிருக்காங்க. ஆசிரியர், டீச்சர்ன்ற ஒரு பதவியை நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. நற்சிந்தனை உடையவர்களின் அந்த சொல் கேட்டல், அதுதான் சொல்றாங்க. அது வந்து கர்மயோக நெறிகளை பின்பற்றுதல். சமுதாயத்திற்கு நலமை நலம் தரக்கூடிய சிந்தனைகளை மட்டும் நாம் பின்பற்றணும். நம்முடைய வருமானத்தில் 1% நமக்கு சமுதாயத்துக்கு கொடுக்கணும். நம்முடைய சாமிஜி சொல்லிக் கொடுத்த பயிற்சிகளை சரியாக செய்யணும். இந்த மாதிரி ஐந்தொழுக்க பண்பாடையும் ஃபாலோ பண்ணணும். அதாவது பிற உயிர்களுக்கு துன்பம் தராது, மற்ற உயிர்களை கொல்லாமை, துன்புறுத்தாமை, எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இரண்டொழுக்க பண்பாடா, ஐந்தொழுக்க அதையே சுருக்கிதான் நம்ம இரண்டொழுக்க பண்பாடா நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. முதல்ல இருக்க தன் வாழ்த்து, சாமி சொல்லுத தன் வாழ்த்தே நமக்கு வாழ்வாங்க வாழ பயன்படும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாய், நிற செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். இது எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் பாருங்க. இந்த ரெண்டு அந்த லைனு, உடல் நலம் இருந்தாலே வாழ்க்கை சிறப்பாகும். உடல்நலம் எல்லாமே நமக்கு கிடைச்சிடும் பாருங்க. உடல்நலம், நீலாய், நிற செல்வம், உயர்ப்புகள் எல்லாமே இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். சுவாமி சொல்லியிருக்காங்க, எப்பப்ப டைம் கிடைக்குதோ இந்த இரண்டு பண்பாடையும் தன் வாழ்க்கையும் நம்ம சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. அப்பதான் நம்முடைய செல்களில் பதிஞ்சு பதிஞ்சு அதனுடைய பிரதிபலிப்பு நம்முடைய செயல்களையும் வாழ்க்கையிலும் நமக்கு கிடைக்கும். நடப்பதெல்லாம் நன்மையே நடக்கும் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிறைமனம் வேணும். போதும் என்ற நிறைமனம் இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அருகுண சீரமைப்பு இருந்தால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமையும். சினம், வஞ்சம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உறைவு தாழ்வு மேற்பான்மை எல்லாமே நமக்கு இதெல்லாம் சுவாமி இதெல்லாம் சரி செய்ய 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 நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்முடைய பயிற்சிகள், சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகளை பின்பற்ற நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். நாம் அனைவரும் பயிற்சிகளை பின்பற்றி நாமும் வாழ்ந்து சமுதாயத்தில் உள்ள அனைவரையும் வாழ்வாங்கு வாழ வைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பான கருத்துக்கள், நல்ல சிந்தனை விருந்து, எல்லா மகரிஷியோட எல்லா பயிற்சியுமே நல்ல சிறப்பா சொன்னீங்கம்மா. நம்ம மகரிஷி உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தவம், தற்சோதனை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மகரிஷியோட பயிற்சிய நம்ம சரியா செஞ்சாலே வாழ்க்கையில வாழ்வாங்கு வாழலாம் அப்படி சொல்லின நல்ல கருத்துக்களையும் சொன்னீங்க. மகரிஷியோட அருகுண சிறு 5 அளவு முறை ரொம்ப முக்கியம். அதையும் சிறப்பா சொன்னீங்கம்மா. 5 அளவு முறையை நம்ம எவ்வளவு அதை இதா கடைபிடிக்கிறோனோ அதே மாதிரி அருகுண சீரமைப்பு எல்லாமே மகரிஷி கொடுத்த எல்லா பயிற்சிகளுமே தலை சிறந்த பயிற்சிகள். அதை நாம கரெக்டா கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில வாழ்வாங்கு வாழலாம் அப்படி சொல்லி நம்மளுக்கு நல்ல ஒரு சிறப்பான சிந்தனை விருந்து கொடுத்தீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிந்தனை தவத்தினை தொடர்ந்து உரை நிகழ்த்திய பேராசிரியரை வாழ்த்தலாம். பேராசிரியர் அருள்நிதி குந்தவை அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள்.
காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். காலை 5:30க்கு தவம். தொடர்ந்து 5 நிமிடம் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு சிந்தனை. தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25 மாலை காயகல்பம். மாலை 6:30க்கு தவம். மாலை 7 மணிக்கு சிந்தனை. மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெஞ்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.